வணக்கம் லெஸ்பர்ட் வியூவர்ஸ், நான் உங்க ரிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூஸ். இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற மேட்ச் சிஎஸ்கே vs மும்பை இந்தியன்ஸ். ஆனா இந்த வாட்டி மும்பைல நடந்துச்சு எல் கிளாசிகோ பார்ட் 2. மும்பை இந்தியன்ஸ் ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் 1 அப்போ சென்னைக்கு வந்திருந்தாங்க மும்பை. அங்க ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது யூஸ்வலா மும்பை அவங்களுடைய முதல் மேட்சை சாமி கூட்டுருவாங்க அப்படின்ற ஆடுற அந்த கணக்குன்னு நினைக்கிறேன் அது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்சஸ் மறுபடியும் தோத்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. பட் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா மும்பை இந்தியன்ஸ் ஒரு மோசமான நிலைமையில இருந்து சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. பும்ராவோட ரிட்டர்னும் அதுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் டீம் செட் ஆயிருக்கு. பார்க்கவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு இவங்க ஆடுறது. ஏன்னா எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல மிக முக்கியமா ரோஹித் சர்மா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஃபர்ஸ்ட் டாஸ் டெசிஷன். கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சாரு. சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. நீட்டான கிளீனான டெசிஷன். வாங்கடையில எப்பயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறது கஷ்டமா இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த டியூ இங்க லேட்டா செட் ஆகும். யூஸ்வலா மற்ற வென்யூஸ்லாம் டியூ கொஞ்சம் ஏர்லியாவே செட் ஆகும். அதாவது 7:30 மணி அந்த மேட்ச் ஆரம்பிக்கிற டயத்திலேயே டியூ ஆரம்பிச்சிடும் செட் ஆக. ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட அந்த பவர் பிளே முடிகிற டைம் ஃபுல்லாவே டியூ செட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் மற்ற ஸ்டேடியம்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் வாங்கடையில எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் 10 ஓவருக்கு டியூ இருக்காது. இன்ஃபேக்ட் ஒரு 15வது ஓவருக்கு அப்புறம் தான் டியூவே ஆரம்பிக்கும். டியூ வரவே ஆரம்பிக்கும், செட்டே ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ப்ராபப்ளி அது அந்த சி கிட்ட இருக்கிறதுனால, மரைன் டிரைவ் கிட்ட இருக்கிறதுனால, அந்த சி பிரீஸ்னால லேட் ஆகுது டியூ ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். யூஸ்வலா வாங்கடையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பால் ஸ்விங் ஆகும் சூப்பரா. அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் நின்று வரும், டேர்ன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, பவுன்ஸ் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். எல்லாமே பவுலர்ஸுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கும் அந்த முதல் 10 ஓவர், முதல் 12 ஓவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் அதுக்கப்புறம் டியூ செட் ஆயிருச்சுன்னா பேட்டிங்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், எந்த விதமான பவுலிங்க்கும் ஹெல்ப் இருக்காது. அதே மாதிரி பேட்டர்ன் தான் இந்த மேட்ச்லயும் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இந்த மேட்ச்ல அவங்க யூஸ் பண்ணது விக்கெட் நம்பர் 3, அதாவது அந்த ஸ்கொயர்ல 3வது பிட்சை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிட்ச் நம்பர் 3ல மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. 220 ரன்ஸ் அங்க போஸ்ட் பண்ணாங்க. அந்த 220 மும்பை இந்தியன்ஸால சேஸ் பண்ண முடியல. ஆர்சிபி சக்சஸ்ஃபுல்லா பவுல் பண்ணி டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா அந்த மேட்ச்மே நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு பிளைண்டர் ஆடுவாரு, செமையான ஒரு நாக் ஆடுவாரு. திலக் வர்மாவும் சூப்பரா ஆடுவாரு. ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க அந்த பினிஷ் லைன் கிட்ட. கடைசியில குருணால் பாண்டியா ஒரு ஓவர், அதுக்கு முன்னாடி ஹேசல்வுட் ஒரு ஓவர் போட்டு காப்பாத்தி கொடுப்பாங்க ஆர்சிபியை. ஆர்சிபிக்கு அது ஒரு ஈஸி வின்னாவே இருக்காது என்னதான் 220 அடிச்சிருந்தாலும். ஏன்னா இந்த பிட்ச் அந்த மாதிரி நீங்க 220 அடிச்சாலும் சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க 220 அடிச்சா மட்டும்தான் நீங்க டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இந்த பிட்சினுடைய தன்மை. ஸோ இதுதான் வாங்கடே யூஸ்வலா இருக்கிற ஒரு தன்மை அப்படின்றத நம்ம பேசிட்டோம். இந்த பிட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் நாங்க செகண்ட் பேட்டிங் ஆடுறோம், சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடட்டும்னு சொல்லி கொடுத்தாங்க. சிஎஸ்கேவும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷ் மாத்ரேயை டீம்ல கொண்டு வந்திருந்தாங்க. ராகுல் திரிபாதி இல்ல ஃபைனலி. ஆயுஷ் மாத்ரே உள்ள செமையா ஆடுறாருங்க. அவரு அப்படியே ரோஹித் சர்மா மாதிரி ஆடுறாரு. வெயிட் டிரான்ஸ்பர் அவ்வளவு பிரில்லியண்டா பண்றாரு. அந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்து பேக் ஃபுட்டுக்கு அவர் வெயிட் டிரான்ஸ்பர் பண்றது அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதனால ஷார்ட் பால்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா 6 அடிக்க முடியுது. அப்படியே ரோஹித் சர்மா மாதிரியே ஆடுறாரு. இந்த விஷயம் ஐ திங்க் மும்பை ஃபேன்ஸ், அதாவது மும்பையோடைய டொமஸ்டிக் ரஞ்சி ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஆயுஷ் மாத்திரே மும்பைக்கு ஓபன் பண்ணுவாரு டொமஸ்டிக்ல. ஸோ இவர் நீங்க 1-downல ஆடுறீங்க சிஎஸ்கேல அப்படின்னா கூட இன்னைக்கு ஏர்லியான விக்கெட் விழுந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் ஓப்பனிங் தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. போக போக மேபி ருத்ராஜ் திரும்ப டீமுக்குள்ள வந்துட்டாருன்னா ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ப்ராபப்ளி ரெஸ்ட் ஆஃப் த சீசன் ருத்ராஜ் வரமாட்டாருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்த சீசன்ல ஆயுஷ் மாத்திரே, ஷேக் ரஷீத், ருத்ராஜ் இந்த மாதிரி டாப் 3 ஃபுல்லாவே இந்தியன் பேட்ஸ்மேன் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கும் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திரா பத்தி பேசி ஆகணுங்க. ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்கிற பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் இப்ப. ஏன்னா உள்ள வரும்போது ட்ரெமெண்டஸ் ஃபார்ம்ல வந்தாரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பிரில்லியண்டா ஆடினாரு. இங்க ஐபிஎலுக்கு வந்ததுமே முதல் மேட்சே மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா அவர் நல்ல ஸ்கோர் தான் அடிச்சாரு, 65 ரன் அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்சஸ் கம்மியாயிட்டே வந்துச்சு. இப்ப பெர்ஃபார்மன்சஸ் வரதே இல்லை அப்படின்றத பாக்குறோம். ரச்சின் ரவீந்திரா ஒரு 3-dimensional பிளேயர். ஃபீல்டிங் சூப்பரா பண்ணுவாரு, பேட்டிங் சூப்பரா பண்ணுவாரு, பவுலிங்குமே அவர்கிட்ட நல்ல திறமை இருக்கு. ஆனா பவுலிங்ல சிஎஸ்கே யூஸ் பண்றது இல்ல. ஃபீல்டிங்ல ப்ராபப்ளி அந்த கான்பிடன்ஸ் குறைஞ்சதுனால அங்கேயுமே தருமாறாரோ அப்படின்ற ஒரு டவுட் வருது.
பேட்டிங் ரொம்பவே வந்து பெத்தட்டிக்கா ஆடிட்டு இருக்காரு. ப்ராபப்ளி அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப டீமுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் அவர்கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஷேக் ரஷீத் ஒரு கிளாசிக்கல் பேட்ஸ்மேனா தெரியுறாரு. கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் நான் ஏன் சொல்றேன்னா, அவர்கிட்ட அந்த ஒரு ஹை எல்போ இருக்கு. அந்த ஒரு எல்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஆடுறாரு. டாப் ஹேண்டோட எல்போ, அதாவது நீங்க பேட் எப்படி பிடிச்சீங்க அப்படின்னா இது டாப் ஹேண்ட், இது பாட்டம் ஹேண்ட். ஸோ நீங்க இந்த டாப் ஹேண்டோட எல்போ வந்து எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா வைக்க முடியுமோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோச்சிங்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடணும் அப்படின்னா அப்படி இருக்கணும். ஆனா இன்னைக்கு T20 கிரிக்கெட்ல யாரு ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடி ரன் எடுக்கிறாங்க? பெருசா ரன் எடுக்க முடியல. நீங்க ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடினீங்க அப்படின்னா ஸ்லாக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா கோல்ஃப் மாதிரி வந்து பேட்டை ஸ்விங் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா பேஸ்பால் மாதிரி பேட்டை ஸ்விங் பண்றாங்க. நீங்க அபிஷேக் சர்மாலாம் எடுத்தீங்கன்னா ப்ராப்பர் கோல்ஃப் ஸ்விங். அதே நீங்க ஜேக் ஃப்ரேசர் மேக்கர்லாம் எடுத்தீங்கன்னா அவர் வந்து கிரிக்கெட் பிளேயர் மாதிரியே இருக்க மாட்டாரு. அவர் வந்து பேஸ்பால் பிளேயர் மாதிரி தான் அந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரெடி ஆகுறாரு. ஈவன் ஃபில் சால்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்பால் பிளேயர் மாதிரி ஹை பேக் லிஃப்ட் வச்சிருக்கிறார். அந்த பேட்டை வந்து ஷோல்டர் ஹைட்ல பிடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் T20 ஃபார்மேட்டுக்காக அவங்களோட டெக்னிக்கை மாத்திக்கிட்டு அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அது ஷேக் ரஷீத் கிட்ட நம்ம இது வரைக்கும் பார்க்க முடியல. ப்ராபப்ளி இந்த சீசன் போக போக வந்து நிறைய சான்சஸ் கிடைக்க கான்ஃபிடன்ஸ் வரும்போது அவருமே வந்து அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டியை காட்ட ஆரம்பிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஹி ஸ்டில் அ வெரி ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். அவ்வளோ டேலண்டடா இருக்காரு பாக்குறதுக்கு. போன மேட்ச்ல வந்து ஒரு நல்ல குவிக் ஃபயர் நாக் ஆடினார் அந்த பவர் பிளேல. இந்த மேட்ச் அவ்வளவா அந்த நாக் ஆட முடியல அவரால். ப்ராபப்ளி அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா நல்லா ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சார் டாப் 3 பத்தி பேசிட்டோம். ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. இதுல 2 பேர் வந்து டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆயுஷ் மாத்ரே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் மேலதான் மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நம்பர் 4ல ரவீந்திர ஜடேஜா இறக்கி விட்டாங்க. ஜடேஜா உள்ள வந்தாரு. அவர் யூஸ்வலா வந்து ஒரு 10 பால் செட் ஆயிட்டு ஆடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து அவரை வந்து அப் தி ஆர்டர் நம்பர் 4ல அனுப்புறாங்க. ஆனா அவர் 10 பால் செட் ஆகல. அதுக்கப்புறமும் செட் ஆயிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து சிவம் டூபே உள்ள வந்துட்டாரு. அவருக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு. ஏர்லியான வந்து கம்ப்ளீட்டா இன்டென்ட்டும் காட்டல, அவரால் அடிக்கவும் முடியல. 2 பேருமே வந்து இன்டென்ட்டே காட்டல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஓவர்ஸ் நம்பர் 6 to 11 அந்த ஒரு 5 ஓவர் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா பவுண்டரிஸே வராம, ரன்ஸே வராம ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவா மந்தமா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேஸ்லயே வந்து சிஎஸ்கே மேட்ச் தோத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ்ல ஒரு 4-5 ஓவருக்கு வந்து சிக்ஸஸ் எல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் ரன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் டெத் ஓவர் ஃபேஸ். வாங்கடையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் சரி, அந்த கடைசி 4 ஓவர்ல ரன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது அந்த கடைசி 4 ஓவர்ல டியூ உங்களுக்கு செட் ஆயிருக்கும். அப்போ அங்க வந்து நீங்க ரன்ஸ் அடிக்கிறதுன்றது ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி டீம்ஸ் வந்து அந்த டெத் ஓவர்ஸ்ல வாங்கடையில நல்லா விளாண்டுருக்காங்க. ஆனா இந்த மேட்ச்ல சிஎஸ்கே டெத் ஓவர்ஸ்ல ரன்ஸே ரொம்ப கம்மியா அடிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் நான் நினைக்கிறேன். மிக முக்கியமா MS தோனி அந்த கடைசி 4 ஓவருக்காக மட்டும்தான் டீம்ல இருக்காருன்றத பாக்குறேன் as a பேட்ஸ்மேன். அப்ப அவர் உள்ள வரும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு இம்பாக்ட் எதிர்பார்ப்பாங்க டீம்ஸ். அந்த எதிர்பார்த்த இம்பாக்ட் அவரால் டெலிவர் பண்ண முடிஞ்சுச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை. ப்ராபப்ளி அதுக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பெரிய ரீசன். ஏன்னா அந்த ஃபேஸ்ல 2 ஓவர் போடுறாரு. பும்ராவை அட்டாக் பண்றது அடிக்கிறது ஈஸியே கிடையாது. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் பும்ரா வந்து கம்ஃபர்டபுளா இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. அவரும் ரிட்டையர் ஆயிட்டாரு, AB டிவிலியர்ஸ். வேற யாருமே பும்ரா வந்து கம்ஃபர்டபுளா அட்டாக் பண்ணதே கிடையாது இந்த டெத் ஓவர்ஸ்ல. அப்படி இருக்கும்போது சரி ஓகே பும்ரா நல்லா போட்டாரு, ஃபைன். ஆனா இன்னொரு பக்கம் தோனி உள்ள வந்துட்டாருன்னு சாண்ட்னர் எடுத்துட்டு வராங்க. அந்த பக்கம் வந்து சாண்ட்னர் அட்டாக் பண்றதுக்கான பேட்ஸ்மேனும் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனும் இருந்தும் அட்டாக் பண்ணல அப்படின்றத பாக்குறோம். ஓவராலா ரொம்ப பெரிய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல ஆடிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த டெத் ஓவர்ஸ்ல. பும்ராவை அட்டாக் பண்ண முடியல, சாண்ட்னரை அட்டாக் பண்ண விரும்பல. இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் வந்து இந்த கடைசி 16வது ஓவர்லயும் 17வது ஓவர்லயும் வந்து 17வது ஓவர்லயும் 18வது ஓவர்லயும் வந்து சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் 20வது ஓவர் போல்ட் போட்டாரு. அவரையாவது அட்டாக் பண்ணிருக்கலாம், ட்ரை பண்ணாங்க. ஆனா அவரையும் அட்டாக் பண்ண முடியல அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு சிஎஸ்கேவோட பேட்டிங்ல. இது வந்து வாங்கடைக்கு அப்படி எதிர்மாறான ஒரு விஷயம். ஏன்னா வாங்கடையில முதல் 10 ஓவர் பேட்டிங் ஆட கஷ்டமா இருக்கும். அதுலயும் முக்கியமா பவர் பிளேல பெருசா ரன்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு பவர் பிளேல வந்து ஆயுஷ் மாத்திரே சூப்பரா ஆடி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 ஓவர் 5 ஓவருக்கு ரன்னே வரல சிஎஸ்கே கிட்ட இருந்து. யூஸ்வலா வாங்கடையில அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணுவாங்க. இங்க மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல திடீர்னு ஒரு இடத்துல ஒரு 3-4 ஓவருக்கு ரன் வந்துச்சு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ் யூஸ்வலா வாங்கடையில எங்க அதிகமா ரன்ஸ் வருமோ அங்க சிஎஸ்கே ரன் ஸ்கோர் பண்ணல அப்படின்றத பார்த்தோம். அப்படி இப்படி தட்டி தடுமாறி 176 அடிச்சாங்க. 177 டு வின் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து மும்பைக்கு கொடுத்தாங்க.
பிரச்சனை என்னன்னா இந்த பர்டிகுலர் விக்கெட்ல நம்ம ஆல்ரெடி பேசணும் 220 அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ணவே கஷ்டப்பட்டாங்க ஆர்சிபி அப்படின்ட்டு. 176ன்றது ஒரு 40-50 ரன் ஷாட். ஒரு 40-50 ரன் இங்க இருந்து அதிகமா அடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது சிஎஸ்கேவுடைய பேட்டிங்கை வந்து இந்த பேட்டிங்ல யார் இந்த 40-50 ரன் அடிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. சிஎஸ்கே கிட்ட அந்த மாதிரி அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸே இல்ல அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. அடுத்த மேட்ச்ல எப்படியாவது வந்து இவங்க டுவால்ட் பெரிஸை உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்கேயும் சில கேள்விகள் இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல. நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜாவை அப்படி ஆர்டர் அனுப்புறதுக்கு பதிலா ஏன் ஜேமி ஓவர்டன் அப்படி ஆர்டர் அனுப்பல? ஜேமி ஓவர்டன் பவர் ஹிட்டரா தான் டீம்ல வச்சிருக்கீங்க, அவரை முன்னாடி இறக்கி விட வேண்டியதானே? ஓவர்டன் உள்ள வந்தா அவர் என்ன ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சுட்டு கொடுத்துட்டு அவுட் ஆகிட்ட கூட போதும். அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஒரு ஜடேஜாவை வச்சு ஓவர்ஸ் மேட்ச் பண்ணலாம், இல்ல அதுக்கப்புறம் கடைசியில வந்து நீங்க எம்எஸ் தோனியை வச்சு அட்டாக் பண்ணி பினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு 1.5 ஓவர் பேட்டிங் கிடைச்சிச்சு. அந்த 1.5 ஓவர் பேட்டிங்கும் அதுக்கப்புறம் அவரை பவர் பிளேல பவுலிங் போட வச்சாங்க. இதுக்காக வந்து அவர் நீங்க டீம்ல எடுத்திருக்கீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வேல்யூவே நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஜேமி ஓவர்டன் பவர் பிளே பவுலர் கிடையாது, அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். ஆனா அவர் ஒரு பவர் ஹிட்டர். அவர்கிட்ட இருக்கிற எபிலிட்டி என்னன்னா அவருடைய ஹைட்டும் அவருடைய ஸ்ட்ரென்த், அவர் சம மஸ்குலரா இருப்பாரு. அந்த ஹைட்டுக்கும் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கும் பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிப்பாரு அவரு. அந்த மாதிரி சிக்ஸ் அடிக்கிற பேட்ஸ்மேன் கடைசி 5 ஓவர் ஃபுல்லாவே ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலா. இவங்க சிஎஸ்கே வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படின்னு தெரியல. நம்பர் 4 சிவம் துபேரை இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எம்எஸ் தோனி அண்ட் ரவீந்திர ஜடேஜா வச்சு மேட்ச் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா சிஎஸ்கே ஹேட் டிஃபரெண்ட் ஐடியாஸ். அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. 177 ரன் டார்கெட். சிஎஸ்கே அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நியூ பால்ல வந்து மறுபடியும் பழைய மாதிரி பவுலர்ஸ் இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அன்ஷுல் காம்போஸ் சூப்பரா போட்டாரு, அவரை போயிட்டு இம்பாக்ட்ல உட்கார வச்சாங்க. அவர் எடுத்துட்டு வரல, அவருக்கு பதிலாக ரவிச்சந்திரன் அஸ்வின் இம்பாக்ட்ல வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டிஃபென்சிவா போட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல அவர் போட்ட மோசமான பவுலிங் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து அவர் பெட்டரா போட்டாருன்றது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நிறைய ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணாரு முதல்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஆனா இந்த சீசன் ஃபுல்லா அவர் ஆஃப் ஸ்பின்னர்ன்றதையே மறந்துட்டு கேரம் பால் மட்டுமே போட்டுட்டே இருந்தாரு. அந்த மாதிரி சொடுக்கு பால் போடாம இந்த மேட்ச் வந்து சொடுக்கு பால் லிமிட்டடா யூஸ் பண்ணாரு. நிறைய வந்து ஆஃப் ஸ்பின் போட்டாரு, நல்ல லைன் அண்ட் லென்த் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாரு. டிஃபென்சிவா போட்டாரு, அதாவது பெருசா ரன் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து போட்டாருன்றத பார்த்தோம். ஆனா இது வந்து சிஎஸ்கேக்கு போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கணும். கலீல் அஹ்மத் இருக்காரு, அவர் வந்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாரு, ஓகே. ஆனா இன்னொரு பக்கம் யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுக்கணும்ல. அன்ஷுல் காம்போஸ் இருந்திருந்தா 2 அட்டாக்கிங் பவுலர்ஸ் அந்த பவர் பிளேல பவுல் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க அன்ஷுல் காம்போஸ் இல்ல. அவருக்கு பதிலாக ஜேமி ஓவர்டனை வந்து பவர் பிளே பவுலிங்க்கு யூஸ் பண்றாங்க. ஜேமி ஓவர்டன் பவர் பிளே பவுலரே கிடையாது. அவரை நீங்க வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணி பெருசா அவர் வந்து பாலை ஸ்விங் பண்ணுவாருன்னா இல்ல. நீங்க அதை சாம் கரன் வச்சு பண்றீங்களா, ஃபைன். ஆனா சாம் கரன் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஜேமி ஓவர்டன் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு. அந்த தப்பை ஏன் இவங்க செய்யறாங்கன்னு எனக்கு புரியல. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா விஜய் சங்கர் எப்படி பேட்டிங்கே அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. விஜய் சங்கரை வந்து நீங்க இம்பாக்ட்ல உட்கார வச்சுட்டு அன்ஷுல் காம்போது 11லயே எடுத்திருக்கணும். ப்ராபப்ளி ஒன் ஆஃப் தி டாப் 3 இப்ப ஷேக் ரஷீத் இல்ல ஆயுஷ் மாத்ரே இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேட்டிங் தேவையா இருந்துச்சுன்னா அவங்களோட இடத்துல நீங்க வந்து விஜய் சங்கரை கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அஸ்வினியே கொண்டு வந்திருக்கலாம் இம்பாக்ட்ல. அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இருந்திருக்கணும். பவுலிங் வந்து இவ்வளவு நாளா சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ராங்கர் பாயிண்டா இருந்தது பவுலிங் தான். பெட்டரா பவுலிங் போட்டிருக்காங்க, பேட்டிங்ல தான் மோசமான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப அந்த பவுலிங்கோட ஸ்ட்ரென்த்தை மறுபடியும் கம்மி பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் அவங்க எல்எஸ்சிக்கு அகேன்ஸ்டா ஜெயிச்சதே மிக முக்கியமா அவங்க பவுலிங் காரணமா தான். பேட்டிங்ல வந்து வேற யாருமே பெருசா பேட்டிங் ஆடல. கடைசியில எம்எஸ் தோனி 6 அடிச்சா ஜெயிச்சு கொடுத்தாரு. மற்றபடி இவங்க பவுலிங் நல்லா பண்ணதுனாலதான் அந்த ஒரு சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டுக்குள்ள எல்எஸ்ஜி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம். அன்ஷுல் காம்போஸ் அதுலயும் ரொம்ப முக்கியமா நிக்கோலஸ் புரானோட விக்கெட் எடுத்தாரு. ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் விக்கெட் எடுத்திருக்காரு, பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு பிளேயரை எதுக்கு டிராப் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அன்ஷுல் காம்போஸை டிராப் பண்ணாங்க. பவர் பிளேல வந்து ஜேமி ஓவர்டனையும் கலீல் அஹ்மத் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அஸ்வினை கொண்டு வந்தாங்க. அஸ்வின் வந்து அந்த பவர் பிளேல ரன் கொடுக்க கூடாதுன்னு பவுல் பண்ணாரு, அவ்வளவுதான். ஆனா கடைசியில பார்த்தா எந்த பவுலருமே வந்து பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காக பவுல் பண்ண மாதிரியே தெரியல, எக்ஸப்ட் கலீல் அஹ்மத். இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படின்னா அடுத்து டியூ வந்து கம்ப்ளீட்டா செட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் உள்ள வந்தாங்க. ஜடேஜா அண்ட் நூர் அஹ்மத் கம்ப்ளீட்டா அவங்களால பவுலிங்கே போட முடியலங்க. அவ்வளோ வந்து டியூ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவ்வளவு பிரில்லியண்டான பேட்டிங். சூரியகுமார் யாதவ் அப்படி ஆனாங்க சீரியஸா. ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ், இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா, 2 பேருமே ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அதுல சூரியகுமார் யாதவ் ஆடுற ஷாட்ஸ் ஒவ்வொன்றும், அதாவது அவர் ஸ்வீப் ஆடினாரு அப்படின்னாரு, அந்த ஒரு ஸ்வீப் ஷாட்டை வச்சு அவர் 3 இடத்த வந்து ஆக்சஸ் பண்றாரு.
ஒரே ஸ்வீப் ஷாட்ல அவரால் மிட் விக்கெட் பக்கம் அடிக்க முடியுது, ஸ்கொயர் லெக் பக்கம் அடிக்க முடியுது, பின்னாடி ஃபைன் லெக் பக்கமும் அடிக்க முடியுது. இது போக ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு, இன்சைடோ கவர்ஸ் மேல அடிக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸ்பின்னர்ஸ் போட்டா 360 டிகிரியில அந்த ஃபுல் கிரவுண்ட்ல எந்த பக்கம் வேணாலும் அவரால் பவுண்டரி அடிக்க முடியும் அப்படின்றத கிளியரா காட்டுறாரு சூரியகுமார் யாதவ். அவருக்கு பவுல் பண்றது ரொம்பவே கஷ்டம். பவுலர்ஸ் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பேட்டிங்னால ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னே சொல்லணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா ட்ரை பண்ணாரு அந்த ஸ்டம்ப் லென்ஸ் வைக்கிறதுக்கு. பட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரகிள் பண்றது அப்படின்றது ரொம்பவே நம்ம பெருசா பார்த்துருக்கவே மாட்டோம் கிரிக்கெட்ல. ஆனா அந்த மாதிரி 2 பேட்ஸ்மேன் ஆடினாங்க இன்னைக்கு. ரோஹித் சர்மாவுமே பினாமினல் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அவ்வளவு செட்டா ஆடுவாரு, காலை ரொம்ப நீட்டா நோத்துவாரு. எந்த விதமான ஒரு டவுட்டும் இருக்காது அவர்கிட்ட. இந்த பாலுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஃபுட் போகணுமா வேணாமா, பேக் ஃபுட் போகணும், அதெல்லாம் இல்ல. கிளியரா பாலை பார்த்து அதை பிக் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்னா ஃப்ரண்ட் ஃபுட், பேக் ஃபுட்னா பேக் ஃபுட், நீட்டா போய் ஆடுவாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஆடிட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மா இந்த சீசன் ஃபுல்லா பெருசா பெர்ஃபார்மன்சஸ் வரல. அண்ட் இன்னொரு இது என்னன்னா, அவர் கொஞ்சம் மீம்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் ஆளாயிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அடிச்சாரு, அதுக்கப்புறம் 1 ரன், அதுக்கப்புறம் 8 ரன், அதுக்கப்புறம் 13, 16 அப்படின்ட்டு அப்படியே லீனியரா ஒவ்வொரு மேட்சும் முன்னாடி மேட்சை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. போன மேட்ச் 26 அடிச்சாரு. இந்த மேட்ச் ஒரு 30, 35 அடிச்சிருக்கணும். ப்ராபப்ளி இந்த மீம் போதும், நம்ம அடுத்த மீமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி 76 ரன் அடிச்சாரு. சீரியஸா சூப்பரான ஒரு பேட்டிங். அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்ச்லயும் இன்னைக்கு சண்டே நடந்த இன்னொரு மேட்ச்ல விராட் கோலிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட். சீனியர் பேட்ஸ்மேன் விராட் கோலி ஒரு பக்கம், ரோஹித் சர்மா ஒரு பக்கம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது அப்படின்ட்டு. ஆனா இந்த 2 மேட்ச்லயுமே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பா இருந்தாங்க. ஒரு சூரியகுமார் யாதவ் இருந்தாரு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தேவ்தத் படிக்கல் ஆடினாரு. ஸோ ஒரு ரன் சேஸ் அப்படின்னா ஒரு பிளேயரால ரன் சேஸ் பண்ணி முடிக்க முடியாது. ஒரு பிளேயர் கடைசி வரைக்கும் ஆட ட்ரை பண்ணணும், இன்னொரு பிளேயர் அடிக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை இந்த 2 டீம்ஸுமே சண்டே பயன்படுத்தினாங்க. அந்த 2 டீம்ஸுமே ஈஸியா ஜெயிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இது ஒரு அபாரமான வெற்றி. ஏன்னா 178 ரன் அப்படின்றத 15 ஓவர்ல சேஸ் பண்றதுன்றது எங்கேயுமே ஈஸி கிடையாது. வாங்கடையில இது டெஃபினெட்லி பாசிபிள் செஞ்சு காட்டியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். நெட் ரன் ரேட் ஃபென்டாஸ்டிக்கா ஏறி இருக்கு அவங்களுக்கு. அவங்களுமே இப்ப 8 மேட்ச் 4 வின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாப் ஆஃப் த டேபிள் நோக்கி, அதாவது அந்த டாப் 4 நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த டேபிள்ல. ஆனா சிஎஸ்கே அவுட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. இந்த இடத்துல இருந்து மேத்தமேட்டிக்கலி சான்ஸ் இருக்குதான். ஏன்னா போன சீசன் ஆர்சிபி இதே பொசிஷன்ல தான் இருந்தாங்க. 8 மேட்ச் ஒரு வின் அப்படின்ட்டு. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மேட்சும் ஜெயிச்சு அவங்க வந்தாங்க. ஆனா இதெல்லாம் யூஸ்வலா எந்த டீம்ஸும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் யூஸ்வலா எல்லா சீசன்லயும் நடக்குமானா நடக்காது. இதெல்லாம் எப்பயாச்சும் 1-2 சீசன்ல நடக்கிற விஷயம் தான். இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவால தொடர்ந்து இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சஸும் ஜெயிக்க முடியுமா, அதுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டாலே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுல இந்த மாதிரி டெசிஷன்ஸ், நீங்க ஜேமி ஓவர்டனை பவர் பிளேல யூஸ் பண்றது மாதிரியான டெசிஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அன்ஷுல் காம்போஸ் நல்லா விளையாடுறாரு, அவரை டிராப் பண்ற மாதிரியான டெசிஷன்ஸா இருக்கட்டும், ஜடேஜாவை நம்பர் 4 ஆட வச்சு அவர் ரொம்ப ஸ்லோவா ஆடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அவுட். இது தோனிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா போஸ்ட் மேட்ச்லயே அவர் அடுத்த சீசனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஜென்ரலா இது தோனி பண்ண மாட்டாரு. அண்ட் மோஸ்ட்லி கேப்டன்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க அடுத்த சீசன் பத்தி பேசுறது அப்படின்றது. பண்றாரு அப்படின்னா கிவ் அப் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த சீசன்ல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டாங்கன்றது கிளியரா தெரியுது. ப்ராபப்ளி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு நல்ல விஷயம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன அப்படின்னா, புது பிளேயர்ஸ் வராங்க. ப்ராபப்ளி அடுத்து வர எல்லா மேட்சஸ்லயும் வன்ஷ் பேடி இருக்காரு உள்ளுக்குள்ள, அவர் ஆட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் ஆட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்க எல்லாம் எப்படி பேட்டிங் ஆடுறாங்க, எப்படி பவுலிங் ஆடுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அடுத்த சீசனுக்கு ஒரு நல்ல 11 கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மிக முக்கியமா அடுத்த சீசனுக்கு சில சீனியர் பிளேயர்ஸ், பெருந்தடைகளை டீமை விட்டு வெளியே உட்கார வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இப்ப அடுத்து வர சில மேட்சஸ்ல யார் எந்தெந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க, அவங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பொறுத்து எடுக்கிற டெசிஷன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் சிஎஸ்கேவுக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் கிளியரா தெரியுது பிளே ஆஃப்ஸை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க ஒரு வின்னிங் ரன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து மேட்சஸ் ஜெயிச்சுக்கிட்டே போவாங்க. பிளே ஆஃப்ஸுக்கு இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் until we meet in the next video, please like, share and subscribe. Thank you.